ஸ்ரீ ராமகிருஷ்ணருடனான முதல் சந்திப்பு. நரேந்திரனின் மனதில் கடவுளைக் கண்டவர் உண்டா என்ற கேள்வி கனன்று கொண்டிருந்த நேரத்தில் அவரது உறவினர் ஒருவரின் வீட்டில் வைத்து முதன்முதலாக ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பார்த்தார். ஆனால் அப்போது அவர்களுக்குள் பெரிய உரையாடல் ஏதும் நடக்கவில்லை. பின்னர் தனது பேராசிரியரின் குறிப்பைத் தொடர்ந்து 1881ஆம் ஆண்டு ஒரு நாள் நரேந்திரன் தக்ஷிணேஸ்வரத்திற்குச் சென்றார். தக்ஷிணேஸ்வரத்தில் நரேந்திரனைக் கண்ட மாத்திரத்திலேயே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பரவசமடைந்தார். நரேந்திரனை தனியாக அழைத்துச் சென்ற அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தபடி, "ஓ, இவ்வளவு தாமதமாகவா வருவது? உலகியல் மனிதர்களின் பேச்சைக் கேட்டு என் காதுகள் புண்ணாகிவிட்டன. என் உள்ளக்கிடக்கையை பகிர்ந்து கொள்ள தகுதியான ஒருவன் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன்" என்று கூறி நரேந்திரனின் கைகளை பிடித்துக் கொண்டார். நரேந்திரருக்கு இது மிகவும் வினோதமாகவும் ஒருவேளை இவர் ஒரு பித்தரோ என்றும் எண்ணத் தோன்றியது. நேரடியான கேள்வி. இருப்பினும் நரேந்திரன் தயங்காமல் தான் அனைவரிடமும் கேட்கும் அந்த "ஐயா, நீங்கள் கடவுளைக் கண்டிருக்கிறீர்களா?" மற்றவர்கள் மழுப்பலாக பதிலளித்த நிலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மட்டும் மிக உறுதியாக, "ஆம் நரேன், நான் உன்னை பார்ப்பதை விடவும் தெளிவாக கடவுளைக் காண்கிறேன். உனக்கும் அவரை காட்ட முடியும். ஆனால் அவரை பார்க்க யார் விரும்புகிறார்கள்? பெண்டாட்டி, பிள்ளை, பணம் என உலக விஷயங்களுக்காக மக்கள் குடம்குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் கடவுளுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்பவர் கூட இல்லையே" என்று பதிலளித்தார். இந்த சந்திப்பின்போது மற்றொரு சுவாரஸ்யமான சம்பவமும் நடந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தனது பாதத்தை நரேந்திரனின் மார்பில் வைத்தார். அந்த நொடியில் நரேந்திரனுக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டது. சுவர்கள், கட்டிடம் என அனைத்தும் கரைந்து மறைவது போலவும் தான் ஒரு சூனியத்தில் கரைந்து போவது போலவும் அவர் உணர்ந்தார். "ஐயா, என்ன செய்கிறீர்கள்? எனக்கு பெற்றோர் இருக்கிறார்கள். நான் வீட்டிற்கு போக வேண்டும்" என்று நரேன் அலறினார். சிரித்துக்கொண்டே காலை எடுத்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர், "சரி, இப்போதைக்கு இது போதும். எல்லாம் மெதுவாக நடக்கும்" என்று கூறினார். இந்த சந்திப்பு நரேந்திரனின் பகுத்தறிவு பாதையை ஆன்மீக பாதையுடன் இணைத்த ஒரு மாபெரும் திருப்புமுனையாக அமைந்தது.